வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ண போகிறோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதனால் அப்படின்னா, நம்ம தங்கக்குட்டி கொஞ்சம் பறந்து 30 நாள் ஆக போகுது. அதனால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா. பொதுவாக வெள்ளை அடிச்சு தான் க்ளீன் பண்ணுவாங்க. நம்ம வெள்ளை அடிக்கிற அளவுக்கு நம்மகிட்ட இப்போ பட்ஜெட்டும் இல்லை. நம்ம ஏன்னா இப்போ தானே இங்கே வந்தோம், அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால அதை அடிக்கல. சாயங்காலத்துக்கு அடிக்க வீடு ஃபுல்லாக ஒற்றை அடிச்சு எல்லாம் நீட்டாக தொடச்சி விட்டு கழுவி விட்டு நம்ம இப்போ முடிஞ்சு கோயிலுக்கு போகணும். நம்ம கோயிலுக்கு போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு கோயிலுக்கு போகிறோம். பூஜை அறையில் அப்படியே கிடக்குது, எல்லாம் க்ளீன் பண்ணணும். பாருங்க, எல்லாம் டோட்டலாக க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டவே தலகலாக புரட்டணும். அதுக்கு கொஞ்சமாக இப்போ ஒர்க் பண்ணணும். இன்னைக்கு ஒரு 2 நாள் செஞ்சோம்னா தான் வேணும், மொத்தமாக செய்ய முடியாது நம்மளால். அதனால் 2 நாளைக்கு கண்டினியூவாக அப்படியே கொஞ்சமாக பண்ணலான்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒன் டே vlog நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. க்ளீனிங் ஒர்க்கு. அதோட ஆடி 18க்கு ட்ரெஸ் எடுத்தாச்சா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த vlog முடிகிறக்குள்ளே இந்த vlog முடிகிறக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் எனக்காக போய் ஒரு சேவல் எடுத்துகிட்டு வருவார். சரி, ஓகே. பாப்பா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்கூல் லீவு. இன்னைக்கு சனிக்கிழமை. குட்டி கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கான். அன்னி ஏந்திரிச்சது வேட்டி கட்டலான்னு எடுத்து விட்டேன், அதுக்குள்ளே நீ ஆன் பண்ணி விட்டுட்ட. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் சின்ன எடிட், அந்த நம்ம ஃபோட்டோஸ் போட்டு எடிட் பண்ணி அந்த இது வைக்கிறாங்கல்ல, நீங்கள் ஏன் அது வைக்க மாட்டேறீங்க? நல்லா இருக்கும், எல்லாரும் வைக்கிறாங்க. நீங்கள் கல்யாணம் ஆனதுலேருந்து அந்த சின்ன சின்ன ஃபோட்டோலாம் எடுத்து நீங்கள் எடிட் பண்ணி வீடியோக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல வைங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது காப்பிரைட் மியூசிக் இல்லாமல் இருக்கிற பாட்டு எடுத்து நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஒருத்தவங்க முன்னாடி எங்களுக்கு பாட்டு கொடுத்துருந்தாங்க, பிரியா முனி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டு எங்கள் மொபைலோட அப்படியே போயிடுச்சு. அந்த பாட்டு இருந்ததுன்னா கூட அது காப்பிரைட் இல்லாத சாங் தான், அதை கூட நாங்கள் போட்டிருப்போம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா மலை மாதிரி குஞ்சோடக்கு பார்த்தீங்களா, இது துவைச்ச துணி மடிக்காமல் கிடக்குது. முதல்ல நான் இந்த துணியை மடிக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீ மடித்து இதை எடுத்தேன்னா தான் நான் அந்த ரூமை க்ளீன் பண்ண முடியும். சரி, அங்கே தம்பி படுத்துருக்கான். டக்குன்னு அவ்வளோதான் அடிக்கிறதா டக்குன்னு சொல்கிறேன். ஆமாம், இல்லை, இதை மடிச்சிட்டு நம்மளுக்கு என்ன வேலை? தண்ணியை வைக்க சொன்ன வச்சிங்களா? என்ன தண்ணியாய் வைக்க சொன்னேன்ல, குளிக்கிறதுக்கு. குளிக்கிறதுக்கு நான் இதை மடிச்சு வைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வீடியோ எடுக்கணும். நான் சொல்லலை, எங்கள் வீட்டுக்காரர் எனக்காக சேலை எடுக்க போகிறார். ஐயோ ஆமாம், சரி. கோமண துணியாவே? கோமண துணி இல்லைன்னு சொல்லிட்டு வேட்டி கட்டியிருக்கீங்க. மீஷோ வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்குள்ள மாமா தம்பியோட துணியை துவைச்சிட்டு கழுவுற கொண்டுட்டாங்க. குட்டிமா எழுந்திரிச்சு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. கழுவிட்டீங்களா? தண்ணி இல்லையா? ஐயா, சி சி ஆமாம், டக்குன்னு நம்ம இதை மடித்தோம் அப்படின்னா தான் மாமா இந்த ரூம் சுத்தம் பண்ண முடியும். நான் துணியெல்லாம் எல்லாத்தையும் மடித்து வச்சிட்டேன். மாமா இந்த ரூம் சுத்தம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பண்ணட்டும், நம்மளுக்கு தண்ணி கைது. குட்டிமா பேரிச்சம்பழம் சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம போய் இப்போ சாப்பிட்லாம். என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு வச்சது மிச்சம் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அதை முடிச்சிருவோம். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு ஒரே சாப்பாடாக ஏதாவது பண்ணிக்கலாம். இப்போ எப்படி அடிச்சேன் நான்? சும்மா இப்படி அடிக்க கூடாது. நீ பாத்தியா நான் அப்படி அடிச்சேன்னு? இங்க இப்ப அந்த குழியில இருக்கா, இங்க இருங்க, தெரியுதா? போயிடுச்சா பாத்தியா? அப்ப எப்படி அடிக்கணும்? இப்படி கரெக்டா அந்த குழிக்கிட்ட வச்சு இப்படி அடிக்கணும். அப்ப நீ ஏன் அடி, என்னையே அடிக்க சொல்ற? நீ ஏன் அடி இனிமேல்? பாரு, இங்க விளையாட்டுக்கு இல்லை, இந்த இதுக்குள்ள இருக்கா, இது பாருங்க எப்படி போச்சா. இப்படிதான் அடிக்கணும். இது நார்மல் செவரு இல்லை, அதனால நம்ம இப்படி அடிச்சோம்னா தான் போகுமே.
அவ்வளோதானா முடிஞ்சா? சரி வாங்கிக்கோ. இங்கே சரி அடிச்சிட்டியா? அடிச்சிட்டேன். நம்ம செய்கிற வேலையை குறை சொல்லலைன்னா தூக்கமே வராதானே நமக்கெல்லாம். இந்த பெட்டியில் எடுத்துகிட்டு போய் அந்த பீரோ மேலே வச்சுடலாம். ஒரு தடுத்து கொண்டு போய். அது பாத்ரூம் கலர் மட்டும்தான் இருக்குது. இந்த பெட்டியில் இருக்கிற காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொண்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் வச்சிடலாம். இதையும் தூக்கி அதிலே வச்சுக்கோ. ஒரே பெட்டியை வச்சுக்கோ. கட் பண்ணுங்க. எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு. மணி பார்த்தீங்கன்னா மணி 12. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒற்றையெல்லாம் கொஞ்சம் அடித்தாச்சு. இந்த ரூம் வந்து ஒற்றையெல்லாம் அடிச்சிட்டோம். ஃபுல்லாக ஒற்றை அடித்து கட்டளை வந்து இங்கே போட்டாச்சு. நம்ம தூங்குறதுக்கு வந்து பெட்டு வந்து இங்கே ரெடி பண்ணிட்டோம். அம்மாவை வர சொல்லி தம்பி அம்மாட்ட இருக்கான். இந்த ரூம் வந்து ஃபுல்லாக கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். போய்கிட்டு இருக்க வேலை அப்படியே. சாப்பாடே இன்னும் வந்து நம்ம எதுவுமே செய்யலை. நைட் இருந்தது தான் சாப்பிட்டோம். பாப்பா பாய் சாப்பாட்டோடு வச்சுட்டா. வேறு ஏதாவது செய்யணும். இப்போ அதுதான் செய்ய போகிறேன். ஒரு சாப்பாடாக வந்து ஏதாவது செஞ்சு விட்றலாம் அப்படின்ட்டு. என்ன வேலை? சமையல் வேலையா? சமையல் வேலை இருந்துக்கு ரொம்ப இல்லை, ரசம் மட்டும்தான். ரசமா? டே அப்பா, அம்மா இங்கே நிற்கிறதுனால ரொம்ப சமையல். ரசம் சாப்பாடு. ஆமாம் ரசம் கேரட்டும் சரி கேரட்டுங்க, உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு பொரியலாம். நான் வீடெல்லாம் இப்போ ஹோட்டல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த ஒரு பக்கம் ஹோட்டல் பண்ணி இந்த ரூம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. சுத்தமாக க்ளீன் பண்ணியிருக்குது. பார்க்கலாம் அடுத்து என்ன பண்ணலான்னு. பாப்பாவும் தம்பி வெளியில் இருக்கேன். பாப்பா தம்பி கூட ஓடு ஓடு ஓடு. தம்பி தனியாக விட்டு வரக்கூடாது. தம்பி தனியாக விட்டு வரக்கூடாது சாமியே. ஃபேன்லாம் துடைச்சிக்கிட்டு இருக்காங்க. எப்படியே இந்த ரூம் வந்து ஓரளவுக்கு வந்து சுத்தம் பண்ணியாச்சு. தம்பி குட்டி அங்கே படுத்திருக்கான். சாப்பாடாச்சு. சாப்பாடு, ரசம், உருளைக்கிழங்கும் இப்போ தான் ஆஃப் பண்ண சூடாக இருக்குது. உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாம் ரெடி. தண்ணியெல்லாம் பிடிச்சாச்சு. சாப்பிட்டா சரி வீட்டை கூட்டி விட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் துடைச்சிக்கலாம்லப்பா. சரி பார்த்து. வீடெல்லாம் ஒற்றை அடித்து கூட்டியாச்சு. கூட்டிகிட்டு 2 மணிக்கு சாப்பிட்றோம். காலையிலேருந்து சாப்பிடல. நான் பாப்பா எல்லோரும் சாப்பிட்டுருக்கோம். அக்கா தம்பி பார்த்துட்டு வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நாங்கள் மணி 2க்கா. மணி 2 ஆச்சு. வீடு துடைக்கணும். துடைச்சி வெளியில் க்ளீன் பண்ணால் ஓகே, வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு. சரி போயிட்டாங்க. சந்தோஷமா கிளம்புங்கம்மா. தம்பியை குளிக்க வச்சுட்டு இருக்காங்க. நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு தம்பியை குளிக்க வைக்கிறாங்க அம்மா. அப்புறமா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மீஷோலேருந்து ஒரு ஆர்டர் ஒன்று வந்துருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம். அதாவது நீங்கள் மீஷோலலாம் என்னென்னமோ ஆர்டர் பண்ணி பார்த்துருப்பீங்க. இங்கே பார்த்தீங்களா நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னு. அடடா, இது என்ன அப்படின்னா வந்து இது வந்து ஒரு சீட்ஸ். இது வந்து விதை. இது என்ன அப்படின்னு எனக்கு தெரில. இது என்ன பூ அப்படின்னு சொல்லி மாமா வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இருங்க இதுலேயே இருக்குது. இது வந்து இந்த மாதிரி பூக்கிற பூ தெரியுதுங்களா? இது ஒரு சீட்ஸு. இது வந்து ஒரு மயில் மாதிரி. சாரி, அந்த செடி பேர் எனக்கு தெரில. இது வந்து உரம் கொடுத்துருக்காங்க. எதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உரம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள்லாம் குளிச்சுட்டு நானும் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம்? பூ வாங்கிறதுக்காக திருப்பூர் போகிறோம். அங்கே ஒரு ஜீவன் அப்படியே மூஞ்சி தொகை போட்டு உட்காந்துருக்குது. ஏன்னு கேளுங்களே, எங்கேயாவது வண்டி இப்படின்னு ஸ்டார்ட் பண்ணால் பின்னாடி ஏறி குதித்து உட்காந்துக்கிற ஆள் இன்றைக்கி அமைதியாக உட்காந்து செல்லில் வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரீயா போய்க்கு வந்துடும். அதாவது பக்கத்தில் கடைக்கு போகிறதுலாம் ஓகே. திருப்பூர்லாம் போகிறோன்னா இன்னும் ஜங்கடி போட்டு வேகமாக இருந்துச்சு கிளம்பியிருப்பான். வேறு வழி இல்லை இனிமேல். ஏன்னா 30 முடிஞ்சாலும் பையனை வந்து எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போக முடியாது. அதனால் வந்து கண்டிப்பாக இனி இவ்வளோ தான்.
இப்படி தான் கொஞ்ச நாள் ஒரு வருஷத்துக்கு இப்படி தான். நடிக்காத. அப்புறம் ஒரு வருஷத்துக்கெல்லாம் அப்படியெல்லாம் இருக்குன்னு எந்த அவசியமும் இல்லை. ஏன் டாக்டர் சொன்னாரா ஒரு வருஷத்துக்கு எங்கேயும் போகக்கூடாதுன்னு? இவளுக்கு அப்படித்தான் ஒரு வருஷம் அப்படியே உள்ளுக்குள்ளே குழந்தையாவே குழந்தைக்கு ஏதாவது டிசீஸ் பரவும் காற்றுல வரும். ஒரு வருஷம் அப்படித்தான் அவங்களுக்கு இல்லை. இப்போ என்ன அவளுக்கே இல்லை. அப்புறம் அவன் டவுசர் பெரிய டவுசர். அவன் சின்ன டவுசர் பெரிய டவுசர். அவன் பெரிய டவுசர். அப்படி பொத்துக்கிட்டு வருது. ஒரு வருஷம் சொன்னா அப்படியே பொத்துட்டு கோவம் வருது. எங்க நம்மள ஒரு வருஷம் கூட்டிட்டு ஒரு மாசம் 2 மாசம் போதும். அவன் பெரிய டவுசர். சரி நாங்கள் போயிட்டு நீ என்னமோ பண்ணு சாமி. நீ என்னமோ பாப்பலாம் பார்த்தங்க பாப்பலாம். பாய். மார்க்கெட்லாம் போய் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. பூ இது எல்லாம் வாங்கிட்டோம். பூவை எல்லாம் வாங்கிட்டு பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு பிரியா ஃபுட் சாண்ட்விச் பண்ணலாம் அப்படின்றத சாண்ட்விச் கிடைக்கும். சாண்ட்விச் கிடைக்கும். அது இருக்கும் சாண்ட்விச். வீட்டுக்கு சவி சாப்பிட்டுக்கலாம். லேஸ் சாப்பிடக்கூடாது. சாண்ட்விச் வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். ஏன்னா எது வாங்காமல் போனால் சண்டைக்கு வந்துடுவா. அவங்க கிளம்புனதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியெல்லாம் கசகசன்னு இருந்துச்சு. அதில் ஓரளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். திருப்பி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கையோட வீட்டை கூட்டி விட்டுட்டு காஞ்ச துணியெல்லாம் பாப்பா தம்பியோடதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துச்சு. வீட்டை கூட்டி விட்டு கழுவிடலாம். கழுவிட்டோம்னா நம்மளுக்கு வீட்டில் இருக்கிற வேலை முக்கால்வாசி முடிஞ்சால் வீட்டை தொடச்சி விட்ருவேன். இல்லை அப்படின்னா அப்புறம் மாமா வந்து தொடச்சிடுவாங்க. ஓகேங்களா? அவங்க போனதுக்கப்புறம் இந்த ஒர்க் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஃபோட்டோ பாருங்க, எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க. அழகா இருக்கேனா? இது வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு 1.5 வயசா இருக்கும் போது எடுத்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ இப்படிதான் இருந்தேன். இப்படி இருந்த பிரியாவா இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிரமப்பட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 75 கிலோ கிட்ட இருந்தேன் நான். 75 கிலோல இருந்து கிட்டத்தட்ட ஒரு எப்படின்னா ஒரு 55 வரைக்கும் வந்தேன். 55 54 வரைக்கும் கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் திருப்பி ஏறிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 60 இருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணணும். கொஞ்ச நாள் டைம் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் பண்ணுவோம். இது மேலே இப்போ க்ளீன் பண்ணையில வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்து வெளியே போட்டிருக்கு. எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள வச்சிட்டோம். இங்கே வந்து க்ளீன் பண்ணிட்டு உள்ளேயும் கூட்டி விட்டு வெளியும் கூட்டி விட்டுட்டு கையோட தொடச்சிட்டு. ஓகேங்களா? இந்த வேலையை செய்யல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீடியோ எடுக்க முடியாது. அதனால தான் முன்னாடியே வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து தனி காய வச்சு விட்டேன் நான். தம்பி வந்து தூங்கிட்டு இருக்கான். சரி ஓகே, இப்படியே ஒர்க்கை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா? ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் வந்து நானே தொடச்சிட்டேன். மாமா வரக்குள்ள எல்லாத்தையும் தொடச்சிட்டு குளிச்சாச்சு. குளிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கழுவி விட்டுட்டேன். எல்லாத்தையும் எடுத்து ஒரிசல் பண்ணியாச்சு. வெளியும் கழுவி விட்டு வாசல்லாம் துவைச்சி விட்டு ஒரு வழியாக நீட்டை எடுத்து வச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் வைக்கிறது. இந்த துணி வந்து திருப்பியும் காலையில் வந்து நம்ம இது பண்ணணும், காய போடணும். இடையில தம்பி வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சினா அவனையும் பார்த்துட்டு கையோட இந்த வேலையும் முடிச்சாச்சு. ஒரே ஆளே எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? அதனால தான் வந்து சரி நம்மளும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடு ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப நாள்ல வருஷம் ஆச்சுன்னு சொல்லலாம். ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து வீடெல்லாம் நான் துடைக்கிறதே இல்லை. ஒன்று அத்தை அங்கே இருக்கிற வரைக்கும் அத்தை துடைச்சி விட்ருவாங்க, இல்லை அப்படின்னா மாமா துடைச்சி விட்ருவாங்க. 2 இடத்துல யாரோ ஒருத்தர் துடைச்சி விட்ருவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வீட்டையும் துடைச்சி வெளி வாசல்லாம் வந்து துடைச்சி விட்டு எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டு கையோட வந்து குளிச்சாச்சு. தம்பியும் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சிட்டான் 2 தடவை. இடையில 2 தடவை எந்திரிச்சிட்டு இப்போ 3ஆவது தடவை எந்திரிச்சிட்டான். இன்னும் வந்து மாமா வரல. டைம் வந்து பார்த்தீங்கன்னா மணி 7. என்னென்ன வாங்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஒரு காஃபி ஏதாவது குடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். போய் நான் காஃபி போட போகிறேன். வீட்டுக்கு வந்தாச்சு ஒரு வழியாக. இந்த லக்கேஜ் இந்த பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ள ஒரு வழியாகவே ஆயாச்சு. வந்தாச்சு. இங்கே பாருங்க, பிரியாவோ சாண்ட்விச் சாப்பிட்றாங்க.
என்னன்னு பாருங்களா, நீங்களும் வாங்க சாண்ட்விச் சாப்பிடப்பா. வீடு ஏதோ ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குல்ல, ஏன் அப்படி இருக்கு? இந்த ரூம் காலியாக இருக்குல்ல, அப்படி இருக்குதா? இங்கே கட்டல் இருந்ததுனால, இங்கே கட்டல் போட்டு வச்சுருந்தோம்மா, இன்னைக்கு கட்டல்னால வீடே ரொம்ப ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இன்னும் வெளியெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணல, அது நாளைக்கு பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து சாண்ட்விச் அநேகமாக இதை விட நைட்டு டின்னர் முடிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன். பெருசாக இருக்குல்ல? ஆமாம், இது நல்லா அமுத்திட்டா எல்லாம் வெளியே வந்துருச்சு. நான் அப்பயும் சொன்னேன் அமுத்தாமல் பிடி வைப்பான்னு, அதனால் எல்லாம் வெளியில் வந்துருச்சு. மாமா திருப்பூர் போயிட்டு என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தாரு அப்படின்னு, கடைக்கு போயிட்டு என்ன வாங்கிட்டு சொல்ல, நான் இல்லாமல் திருப்பூர் போயிருக்கான். முதல் கிட்டத்தட்ட 9 வருட காலமாக இது வந்து சாதனை எழுத வேண்டிய ஒரு விஷயம். நான் இல்லாம துணி கடைக்கு போயிருக்கிறாரு, ஸ்நாக்ஸ் கடைக்கு போயிருக்கிறாரு, போயிருக்கேன். உனக்கு கிஃப்ட் வாங்குறதுக்கோசரம் சொல்லாம போயிருக்கிறேன். பட் சொல்லாம போயிருக்கீங்க, சொல்லிட்டு பாப்பா அவன் டிஸ்டர்ப் பண்ணாம போயிருக்கீங்க. இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. சரி, இருந்தாலும் விளாக்ல நம்ம சொல்லணும்ல. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி அப்படின்னு எனக்கெல்லாம் கிடையாது, எங்கள் அத்தைக்கு அம்மாவுக்கு சாரி ஆடினவுக்காக அம்மாவுக்கு. சரி, இது நான் இது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா தம்பியோடது பாப்பாவோட எடுத்துட்டாங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தைக்கு ஆடி நம்பிக்கை வந்து சாரி. இந்த கலர் அம்மாட்ட இல்லை, அதனால தான் எடுத்தேன். ஆமாம், எங்கள் அத்தைக்கிட்ட இந்த மாதிரி கலர் இல்லை, இந்த மாதிரி டிசைன் இல்லை. டிசைன் வந்து நல்லா இருந்துச்சு. எனக்கு ஃபோட்டோ அனுப்புனாரு, எப்பவுமே அனுப்பிடுவார் போனார் அப்படின்னா. 500 ரூபாய் சாரி, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்டட் சாரி. இதுதான் ப்ளவுஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து ப்ளவுஸ். ஒரு டைம் தண்ணியில் விட அந்த இது ஓரளவுக்கு ஆகி, இது ப்ளவுஸு. இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி டிசைன் வந்துருக்கும். இது வந்து எங்கள் அத்தையோடது. ஆனந்தம் போயிட்டு இந்த ஒரு சாரீ மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எனக்கு சேரீ இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட 3 சேரீ வந்து பார்த்தீங்கன்னா 2 சேரீ தைக்காமல் இருந்தது, ஒரு சேரீ இன்றைக்கி தைக்க கொடுத்துருக்கேன். ஆனால் நாளைக்கெல்லாம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் கிடச்சிது அப்படின்னாலும் அந்த சேரீ கட்டணும் அப்படின்னு எனக்கு தெரியாது. அது இல்லாமல் இன்னும் 2 சேரீ ஃபாலிகா எடுத்து கொடுத்த சேரீ இருக்குது, பிருந்தாக்கா எடுத்து கொடுத்த சேரீ. 2 சேரீயுமே ஃபாலிகா எடுத்து கொடுத்தது. ஃபாலிகா அண்ணாவோட அம்மா, அந்த பர்பிள் கலர். அது கொஞ்சம் பேட்டர்ன் ப்ளவுஸ் போட்டு தைச்சோம்னா சூப்பராக இருக்கும். அந்த 2 சாரீ இருக்குது. ஓகேங்களா? ஒன்று தைச்சு வச்சது இருக்குது, இன்னொரு சாரீ தைக்காமல் இருந்தது, இன்னொரு சாரீ அண்ணன் எடுத்து கொடுத்த சாரீ, கண்ணன் எடுத்து கொடுத்த. தக்காளி எவ்வளோ வாங்கினீங்க? 6 கிலோ 100 ரூபா. 3 கிலோ 6 கிலோ 3 கிலோ அதான் நான் பார்த்தேன், என்னோட கம்மியாக இருக்குது. 6 கிலோ வாங்கி நான் என்ன பண்ணுறது? வெங்காயம் 6 கிலோ உங்கள் அம்மாவுக்கு தான் கரெக்டாக இருக்குது. 8 தக்காளி போட்டு ரசம் வைக்கிறாங்க. எங்கள் அம்மா 8 தக்காளி போட்டு ரசம் வைக்கிறாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நான்லாம் ஒரே தக்காளி தான் போடுவேன். எங்கள் அம்மா அது ரசமா என்ன அப்படின்னு சத்தம் போட்டு போனாங்க. ஒரு விஷயம் என்னன்னா, நான் சமைச்சா எங்கள் அம்மா சாப்பிட மாட்டாங்க. பெரிய வெங்காயம் வந்து 2 கிலோ 100 ரூபா. 2 கிலோவா 2.5 கிலோவா? 2 கிலோ. சின்னதாக இருக்குது. இது சின்ன வெங்காயம் 1.5 கிலோ 100 ரூபா. ஓரளவுக்கு பரவாயில்ல, இது நல்லா இருந்துச்சு. பழைய வெங்காயம் மட்டும் இருக்குது. பெருசாக ஒன்று இருந்துச்சு, ஆனால் அது என்னமோ எனக்கு பிடிக்கல. 1 கிலோ 1.25 கிலோ 100 ரூபா. இல்லை, அது ரொம்ப பெருசு. சின்ன வெங்காயமா? சின்ன வெங்காயம் ரொம்ப பெருசாக இருக்குது. முட்டாவா? புது வெங்காயம் மாட்டு இருக்குது. ஓ, ஈரப்பதத்தோட இருந்துச்சா? இது கருவாடு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாப்பா அங்கே தேங்காய் பருப்பி வச்சிருக்கேன், எடுத்துட்டு பாப்பா. ஸ்டூலில் நேற்று வாங்கினது. கருவாடு வந்து ஒரு 1/4 கிலோ இந்த இருக்காங்க. அந்த பெருசாக கருவாடு அதிகம் வாங்கினீங்க, இங்கே வாங்கினீங்களோ? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா துண்டு கருவாடு. எனக்கு வீடை சுத்தம் பண்ணிட்டீங்க, கருவாடுலாம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க. இருந்தாலும் அப்புறம் குழந்தை பிறந்த வீட்டில் கண்டிப்பாக இங்கே வாரு. நேற்று வாங்கின கிளம்பிட்ட எப்படி ஆகி போச்சு. மேலே இதில் போட்டு வச்சுருவோம், அது ஒன்றும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழித்து குட்டி மாவுக்கு ஸ்நாக்ஸு. இது ஏன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஸ்நாக்ஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நாங்கள் வாங்குறதே இல்லை எங்கள் வீட்டில். இவளுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு போகக்கூடாதுன்னு சொன்னதுலேருந்து 5 நாள் ஸ்கூலுக்கு போயிடுவா. இருக்கிறது 2 நாள் தான். அந்த 2 நாளில் ஒரு 1/4 கிலோ சூஸ்பெரி வாங்கிட்டு வந்தார், ஒரு க்ரீம் பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தார் அப்படின்னா வேலை முடிஞ்சு அந்த 2 நாளில். இன்னைக்கு தான் அந்த சைடு கடை சைடு போயிருக்காங்க, கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துருக்காங்க.
இவ்வளோதாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லித்தலையும் சுக்கிட்டுக்கீரையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து நாளைக்கு நான்வெஜ் செய்ய மாட்டோம் இல்லையா, அதனால் நாளைக்கு காலையில் வந்து வெறும் பருப்பு வச்சு கீரை செஞ்சுக்கலாம். இன்னைக்கு இதுதான் வந்து பர்ச்சேஸ் பண்ணி தந்திருக்காங்க. அதை அப்படியே கட் பண்ணுங்க. பாப்பாவுக்கும் தம்பிக்கு ட்ரெஸ்ஸு பார்த்துருந்தாங்களா, பாப்பாவுக்கும் தம்பிக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு. நம்ம எடுக்கல, இதுவும் எங்கள் அம்மா எடுத்து கொடுத்தது. முதல்ல வந்து நோம்பிக்கு வந்து தம்பிக்கு ட்ரெஸ்ஸு நிறைய பேர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. பட் இருந்தாலும் நம்ம எடுக்கிறது கொஞ்சம் ஸ்பெஷல் தானே. இதை வந்து ஆல்ரெடி சஸ்மிதா சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம டவுசர் சட்டை எடுத்திருக்கோம் அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட்டு, பாப்கார்ன் ஷர்ட்டு. இது வந்து ட்ரௌசர். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 200, 200 220 என்னமோ. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணிச்சு. நம்ம தான் கடைக்கு போக முடியாது இல்லையா, நம்மளுக்கு பிடிச்சதை மீஷோலேயே ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு. பாப்பாவுக்கு வந்து இந்த ட்ரெஸ் ரிவ்யூ போட்டு இதுவா இன்னும் போடலை. இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஃபேண்ட்டு, அதுக்கு மேலே டிஷர்ட்டு, அதுக்கு மேலே இந்த ஒரு கோட்டு. இந்த கோட்டு இது வந்து ஒரு விதமாக கோட்டு. இதுக்கு மேலே வந்து இப்படி போட்டோம் அப்படின்னா, இது ஹின் பண்ணி விட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். தம்பியோட ட்ரெஸ் ஒரு வித அழகு அப்படின்னா, பாப்பாவோட ட்ரெஸ் ஒரு வித அழகு. பாப்பாவுக்கு வந்து எனக்கு ட்ரெஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பாப்பாவோட ட்ரெஸ் ரேட் என்ன? 400. இதுவும் மீசோல தான். 400, 600. இதுவும் மீசோல தான் வந்துச்சு. 450 என்னமோ நினைக்கிறேன். இதுவும் மீசோ தான், இதுவும் மீசோ தான். உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா சஸ்மிதா அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் லிங்க் இருக்குது. மறக்காமல் போய் லிங்க் கவுண்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்கள் டிஎம் பண்ணுறோம். பாப்பாவுக்கு தம்பிக்கு ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? இந்த தடவை வந்து நம்ம கடைக்கு போகாமே தம்பிக்கு பாப்பாவுக்கும் ட்ரெஸ்ஸை வந்து எடுத்துட்டோம். அத்தைக்கு வந்து மாமா எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ட்ரெஸ்ஸு. எங்கள் 2 எடுத்துக்கல, எனக்கு இருக்கு ஆல்ரெடி. மாமாவுக்கு ஷர்ட்டு இல்லை. உங்களுக்கு ஒரு சட்டை எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். ஆமாம் பாரு, இவர் எப்படி தெரியுமாங்க, ஆமா லோமா அப்படிம்பார். அப்புறம் வெளியே எங்கேயாவது கிளம்பும் போது இல்லை விலாகு வீடியோ ஷார்ட்ஸ் ஏதாவது எடுக்கும்போது சட்டை எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவார் தெரியுங்களா? ஆமாம், உனக்கு தான் ட்ரெஸ்ஸாக இருக்குது, எனக்கு எங்கே இருக்குது ட்ரெஸ், எனக்கு என்ன சட்டையாக இருக்குது, எனக்கு என்ன பனியனாக இருக்குது, எனக்கு என்ன ட்ரௌசராக இருக்குது அப்படின்னு கேட்பாரு. நான் மீஷோவில் சட்டை ஆர்டர் பண்ணிக்கிறேன். அதைத்தான் நான் சொல்கிறேன். ஒன்றா இப்போ அதில் தான் ஆஃபர் போயிட்டு இருக்குது. ஒன்று வாங்கினீங்கன்னா ஒன்று நாளைக்கு தான் ஆஃபர். ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் சண்டே சரி. ஓகேங்க, இந்த விலாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம். நான் சாண்ட்விச்சே சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாகிடுச்சு, அவ்வளோதான். கொஞ்சம் சாப்பாடு ரசம் வந்து இருக்குது, அம்மா வச்ச ரசம் சாப்பாடு வந்து அப்படியே இருக்குது. அதை வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்ருக்கேன். மாமா தான் சாப்பிடுவாங்க, நானும் சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சமாக சுடுதண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டுறலாம் அப்படின்ட்டு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் பெயின் அப்போயே ஸ்டார்ட் ஆகுது. இதை அப்படியே ஓரங்கட்டி வச்சு போட்டு நம்ம போய் படுத்தா தான் நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிக்க முடியும். கொஞ்சம் வீடியோ வேலையெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? இந்த விலாகை இதோட முடிச்சுக்கலாம். இப்போ என்ன க்ளீன் பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக க்ளீன் பண்ணி காமிச்சாச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி காமிச்சாச்சு. இந்த சைடில் இந்த கட்டல் எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே மேலே வந்து கட்டில் போட்டு தூங்குறதுக்காக. ஓகேங்களா? முடிஞ்சா இந்த விலாகை இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக ஏதாவது நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கீழே ஹை பாயிண்ட் இருக்கும், மறக்காமல் அந்த பாயிண்ட்டை கொடுங்க. ஓகேங்களா? பாய், டாடா. நெக்ஸ்ட் பார்க்கலாம்.